சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே. குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் ஜார்ஜ் சஹயராஜ், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஐடி உமன் திண்டுக்கல். ஸோ நான் ஒரு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்ம கவர் பேஜ் ஆர்டரால் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கவர் பேஜ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கவர் பேஜில் இருக்கிற ஒரு சில எலமெண்ட் பற்றி, பார்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஷீட்டில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டைப்பகுதியில் எடுக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு தான். ஸோ இதில் தான் புக்கோட நேம், ஆர்த்தர் யார், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஃப்ரண்ட் பேஜில் வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேக் பேஜ். ஸோ இதில் ஆர்த்தர் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பேக் சைட் ஆஃப் த புக்கில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இந்த ரெண்டு பேஜ்க்கும் சென்டரில் ஸ்பைன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸ்பைன் அப்படிங்கிறது என்னென்னா பைண்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஏரியா தான் இந்த ஸ்பைன் ஏரியா. ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைப்ரரியில் புக்ஸ்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட ஃப்ரண்ட் பேஜோ பேக் சைட் பேஜோ நமக்கு விசிபிளாக இருக்காது. அப்போ இந்த ஸ்பைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இது என்ன புக் அப்படிங்கிறத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த புக்கோட டீட்டெயில்டு, ஸோ புக்கோட நேம், அதோட ஆர்த்தர் நேம், ஸோ எல்லா டீட்டெயிலும் இந்த ஸ்பைனில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், பேக் பேஜ், ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் ஸ்பைன். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஒரே பக்கமாக தான் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. ரெண்டு பார்ட்டாக நீங்கள் டிவைட் பண்ணணும். ஒரு பார்ட் நம்ம ஃப்ரண்ட் பேஜ் நம்ம டிசைன் பண்ணோம், அதே பேஜில் லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்னொரு பார்ட்டில் பேக் சைட் பேஜை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சென்டரில் ஸ்பைனுக்கு நம்ம விடணும். இப்போது கவர் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். சைஸ் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். எவ்வளோ வைக்கலாம், சைஸ் எவ்வளோ வைக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம எதை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த புக்காக நம்ம கவர் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, மேபி 1 இயருக்கு ஒரு 100 A4 ஷீட்டில் நம்ம எழுதியிருப்போம். டோட்டலாக ஒரு 100 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 100 ஷீட்டையும் பைண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கவர் பேஜ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சைஸ் என்ன வைக்கிறது? நார்மலாக நம்ம எல்லாம் ஸ்பைரல் பைண்டிங் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸ்பைரல் பைண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடியும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வைப்பாங்க இல்லையா, அதோட சைஸ் என்ன இருக்கும்? அதுவும் A4 ஷீட்டு தான். ஸோ முன்பக்கம் ஒரு A4 ஷீட்டு, பின்பக்கமும் ஒரு A4 ஷீட்டு வைப்பாங்க. சென்டரில் நம்ம ஸ்பைன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆனால் ஸ்பைரல் பெயிண்டிங்க்கு ஸ்பைரல் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்பைன் நமக்கு இருக்காது. இப்போது என்ன பண்ணுறது, நம்ம பண்ண போகிற பைண்டிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் செப்பரேட்டாக இருக்காது. இந்த ரெண்டு பேஜையும் ஸ்பைன் அப்படிங்கிற ஒரு ஏரியா ரெண்டையும் ஜாயின் பண்ணும். அப்போ டாக்குமெண்ட் செட்டிங்கில் என்ன சைஸ் வைக்கிறது? நார்மலாக நமக்கு நல்லாவே தெரியும், 2 A4 சேர்ந்தது தான் ஒரு A3 சைஸ் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள், 210 mm 297 mm சேர்ந்தது தான் ஒரு A4 ஷீட்டு வித் ஹைட். ஸோ இது அப்படியே நம்ம A3 சைஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 210ங்கிறது டபுள் ஆகி 420 mm அப்படின்னு இருக்கும். 297 சேம் ஹைட் அப்படியே தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் A3 ஷீட்டை ரெண்டாக கட் பண்ணீங்கன்னா ஒரு மொத்தம் 2 A4 ஷீட் கிடைக்கும். இதுதான் மெஷர்மெண்ட். ஆனால் நமக்கு ஸ்பைன் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்ல, எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணும்ல. அப்போ டாக்குமெண்ட் செட்டிங்கில் A4 வைக்க முடியாது, A3யும் வைக்க முடியாது. ஏன்னா A3யோட அதிகபட்ச வித்தே 420 mm தான். நமக்கு எவ்வளோ வேணும் கீழே பார்த்தீங்களா? ஸோ பேக் பேஜ் மட்டுமே 210 mm இருக்குது, ஃப்ரண்ட் பேஜும் 210 mm இருக்குது, இந்த ஸ்பைன் 10 mm. ஸோ பைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் 100 ஷீட்ஸ் இருந்ததுன்னா 10 mm நீங்கள் வைக்கிற மாதிரி வரும். இப்போ எவ்வளோ தேவைப்படும்? 430 mm வித்து மட்டும் நமக்கு தேவைப்படும். அந்த சைஸ்க்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A3, லெட்டர், லீகல், A4, ஸோ இந்த மாதிரி சைஸஸ் தான் இருக்கும். 430 வித்துக்கு ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் கிடைக்காது. ஆனால் நம்ம பிரிண்டிங் எடுக்கிற இடத்துல ஒரு நம்ம ஆஃப்செட்டில் பிரிண்ட் பண்ணோம்னா சைஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். வெளியில் நார்மல் கலர் பிரிண்டர்ஸில் எடுக்கணும்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த சைஸ் யூஸ் ஆகும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா A3 ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வித்து 457 mm இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணும்? 430 தான் வேணும். நம்ம எவ்வளோ இருக்குது? 457 mm வித்து நமக்கு இருக்கும், 304 mm ஹைட்டும் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்கறத விட நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட எக்ஸ்ட்ராவே A3 ப்ளஸில் இருக்கும். ஸோ எம்எம்ல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க வெளியில். நீங்கள் வெளியில் பிரிண்டிங் சென்டர் போனீங்கன்னா இன்ச்சஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதோட சைஸ் 18 inches into 12 inches ஹைட்டு. ஸோ இந்த இன்ச்சஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் செட்டிங் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் செட்டிங் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கவர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் செட்டிங்கில் போயிட்டு A3 ஓகேங்களா, A3ல லேண்ட்ஸ்கேப் கொடுத்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா A3 சைஸ்க்கு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் ஃபுல் சைஸ்க்கு. இப்போது A3 சைஸ் இருக்கு இல்லையா, நமக்கு எக்ஸ்ட்ரா தானே வைக்கணும், 12 inches 18 inches. ஸோ 18 IN கொடுத்தீங்கன்னா இன்ச்சஸ்னு அர்த்தம். நீங்கள் MM தானே இருக்குது, ஸோ அதனால் IN நம்ம மார்க் பண்ணணும் இன்ச்சஸ்க்கு. கீழே 12 IN இன்ச்சஸ். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் டோட்டலாக மாறிடும். இப்போ இந்த எல்லா பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கா பார்த்தீங்களா? ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பாட்டம், டாப் எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த எல்லோ கலர் பாக்ஸ் எக்ஸாக்ட் A3 சைஸ். சுற்றி இருக்கிற எம்டி ஸ்பேஸ் A3 ப்ளஸோட சைஸ். நம்ம டிசைன் பண்ணும்போதும் இதே சைஸில் தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்க, இந்த எல்லோ கலர் ஏரியா இருக்கு இல்லையா, ஃபைனல் அவுட்புட் இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நம்ம இப்படி பார்க்கலாம். A4 சைஸ் என்ன பார்த்தோம்? 210 to 97 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு A4 வைக்கிறேன். A4 சைஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு பாக்ஸ். mm 297 mm. இப்போ டாக்குமெண்ட் செட்டிங் A4 இருக்குல்லையா, இதில் போய்ட்டு 18 inches 12 inches. ஸோ நமக்கு ஒரு பேஜ் சைஸ் கிடச்சிச்சு இல்லையா, ஃப்ரண்ட் பேஜ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்குரிய ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். இது அப்படியே டூப்ளிகேட் எடுங்க, Ctrl D. ஸோ இது உங்களுக்கு இன்னொரு சைஸ் கிடச்சிருச்சு. பேக் பேஜ் சென்டரில் ஸ்பைன் வேணும் இல்லையா, அதுக்கு எவ்வளோ வேணும்? இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 10 mm சொன்னோம் இல்லையா, 10 mm கொடுத்தீங்கன்னா
10 mmக்கு இன்னொரு பாக்ஸ் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு 3 செப்பரேட் பேஜஸ், ஃப்ரண்ட் பேஜ், sorry 3 கலர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் ஃப்ரண்ட் பேஜும், லைட் ப்ளூ கலர் ஸ்பைனும், எல்லோ கலர் பேக் பேஜுக்கு நம்ம டிசைன் வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறது மீன்ஸ் பார்த்து ஜூம் பண்ணிக்கோங்க, எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இதை ஒட்டி வச்சுட்டா போதும். ஸோ இடத்துல இதே ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களால் ஷோ பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ளூ கலருங்கிறது எக்ஸாக்ட் A4 சைஸ், இந்த எல்லோ கலரும் எக்ஸாக்ட் A4 சைஸ். இந்த ப்ளூ கலர் 10 mm வித்தில் இருக்கக்கூடிய ஒரு சைஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் இருக்கு, கிளாட் போர்ட் இருக்குல்லையே, அது என்ன சைஸ் இருக்குது? 12 × 18 இன்ச்சஸில் நம்ம வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரூலர் செட்டப்பில் போயிட்டு இன்ச்சஸ் எப்படி மாற்றுறதுன்னு காமிக்கிறேன். ஹரிசாண்டலில் போயிட்டு இன்ச்சஸ் கொடுங்க. ஸோ 18:12 டாக்குமெண்ட் சைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா சென்டராக டாக்குமெண்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எல்லோ கலர் ப்ளூ கலர் இந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் போட்டாலும் நம்ம போடணும். ஏன்னா மற்ற ஏரியாவில் எக்ஸ்ட்ரா ஒயிட் ஏரியா இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கைட்லைன்ஸ் என்ன பண்ணுவோம், எக்ஸாக்ட். ஸோ பாட்டம் டாப்பில் சேம் பண்ணுங்க. ஸ்பைனுக்கு கைட்லைன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாக்ஸ்லாம் நம்ம வைக்க மாட்டோம், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாட்டம் இது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் இந்த பாக்ஸ்லாம் போட்டோம். இப்போ நீங்கள் 12 × 18 இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணுவோம். ஆனால் இந்த கைட்லைன்ஸ் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுவோம். மற்ற இன்ஃபர்மேஷன் கைட்லைன்ஸ்க்கு அவுட் சைடில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கட் பண்ணும்போது எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த கைட்லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃப்ரண்ட் பேஜ் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணலாம். டாப்பில் இருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு கலர் கிரே கலர் சுற்றி இருக்கிற அவுட்லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ், நம்ம ஷேப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதனால தான் இப்போ ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. ஒரு காரம் மட்டும் எடுத்து கண்ட்ரோல் பிடிச்சி ஸ்ட்ரைட் ஆகும், கிராஸ் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி கிராஸ். ஸோ இது எந்த மாதிரி டிசைன் இப்போ செய்கிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்குது, சாம்பிள் ஒரு இமேஜ் இருக்குது, அதை பார்த்தா ஃபஸ்ட் சேவ் பண்ணோம். காமிக்கிறோம், எதை பார்த்து சேவ் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதை பார்த்து தான் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டோம். ஒரு கார்னர் மட்டும் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், இன்னொரு கார்னர் கைட்லைன்ஸை விட்டு இல்லை சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது கட்டானாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா. ஸோ ஸ்பைனுக்கு முன்னாடி தான் இருக்கணும். ஒரு கார்னர் மட்டும் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் போட்டிருக்காங்களா. ஸோ அதுக்காக சென்டரில் ஒரு பாக்ஸ் போடுறோம். ப்ளூ கலர் அவுட்லைன் தேவை. இப்போது
மேலே டார்க் கிரே இருக்குது, பாட்டமில் லைட் கலர் இருக்கு இல்லையா. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, வெல்டு, ட்ரிம்மு, இன்டர்செக்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி ரெண்டையும் இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ப்ளூ கலர் மேலே இருக்கிற பாக்ஸு, பேக் சைடு இருக்கிற கிரே கலர் பாக்ஸையும் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ட்ரிம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ட்ரிம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு பேக் சைடு இருந்தால் கிரே கலர் பாக்ஸ் இருக்காது. ஸோ அடுத்து என்ன செய்யணும், இந்த கிரே கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், பிரேக் டர்ன் அப்பார்ட், அப்போ ஒரு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு செப்பரேட் ஷேப் வந்து கிடச்சிடும். இப்போது செகண்ட் ஷேப்பில் கிளிக் பண்ணி வேற ஒரு கலர், ஓகேவா. இதே கலர் வேணும்னா நீங்கள் கலர் ஐ ட்ராப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிள் போட்டிருக்காங்க, உள்ளுக்கு ஒரு இமேஜ், அதுக்கு அவுட்லைன் ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் இருக்குது, அப்புறம் ஒரு சர்க்கிள் ஆனால் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஷேப் மட்டும் ட்ராயிங் பண்ண போகிறோம். எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாக்ட் சர்க்கிள் வரும். எக்ஸாக்ட் சர்க்கிள் வேணும், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கு ஒயிட் கலர் ஃபில் கொடுக்குறேன், அவுட்லைன் ஸ்ட்ரோக்கு நான் ரிமூவ் பண்ணி விட்றேன். ஓகேங்களா. அடுத்து இதே சர்க்கிளை காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி சைஸை மட்டும் கம்மி பண்ணிக்கணும். இந்த டாப்பில் வர சர்க்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் கலர் சர்க்கிள், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த ஒயிட் கலர் சர்க்கிள் போட்டிருக்கிறோம். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்குறோம், அதை சைஸை கம்மி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்குள்ளே தான் இமேஜை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த இமேஜ், டிடிபி புக்கில் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சில இமேஜஸ் நமக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு உமன் டிடிபி ஒர்க் பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜை சர்க்கிள்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கா, ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னா மெனுக்குள்ளே பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஹாரோ மார்க் வரும், அந்த ஹாரோ மார்க் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டோட்டல் இமேஜும் அந்த சர்க்கிள்குள்ளே போயிடும். மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ எந்த இமேஜ் இந்த சர்க்கிள்குள்ளே போகணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் மெனுக்குள்ளே போங்க, பவர் கிளிக் பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம். ஸோ பண்ணிங்கன்னா ஒரு ஹாரோ மார்க் வரும். எந்த ஷேப்புக்குள்ளே போகணுமோ அந்த ஷேப்புக்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் இமேஜும் போயிடும். ஆனால் நமக்கு விசிபிலிட்டி இல்லையா, ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜ் ஃபுல் ஓப்பன் ஆகும். சைஸை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க சர்க்கிள்குள்ளே வர மாதிரி. ஓ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் கிடச்சிடுது. இப்போ இந்த சுற்றி ஒயிட் லைன் வருது இல்லையா, ஸோ அதுக்காக ஸ்ட்ரோக் ஒயிட் கலர் கொடுக்குறோம், சைஸ் வந்து ஒரு 3 கொடுத்துரும். இப்போ இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு இல்லையா, பாருங்கள் இந்த இமேஜ் பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால தான் பேக் சைடு என்ன ஷேப் போட்டிருக்கிறோமோ அது விசிபிளாக இருக்குது. இந்த டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் எங்கே இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கீழே நம்ம டூல் பேரட்டில் போனீங்கன்னா பிளண்டு, கவுண்டர், டிஸ்டார்ட், ட்ராப் ஷேடெல்லாம் இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணுங்க, இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு டிராப் ஷேடோ இதெல்லாம் வேணும்னுச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். இன்னும் கூட இந்த பிக்சரோட அவுட்லைன் ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். 3 கொடுத்துருக்கோம், 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம்ல, ஒரு 8 பாயிண்ட் கூட கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ டிராப் ஷேடோ அப்ளை பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இங்கே இருக்கு. இதே இந்த டிராப் ஷேடோ சேம் டூல்குள்ளே போனீங்கன்னா டிராப் ஷேடோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டிராப் ஷேடோ உங்களுக்கு கரெக்டாக அப்ளை ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு டிராப் ஷேடோ. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ டிராப் ஷேடோ கிடச்சிருச்சு. டெக்ஸ்ட் மேட்டர் அடிக்கணும். என்ன டெக்ஸ்ட் அடிக்கலாம்? ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வைக்கலாம்? முக்கியம் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் முக்கியம். ஒன்று இந்த புக்கு எந்த ஐடியோட ஸ்டூடெண்ட்டோடது. இப்போ நான் திண்டுக்கல் உமன் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் உமன் திண்டுக்கல். ஓகே. ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் டெக்ஸ்ட் கொடுத்துறேன், போல்டு. இந்த ட்ரைனிங்கை மட்டும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஒரே வேர்டாக கொடுத்துறேன். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணி இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது கைட்லைன்ஸை விட்டு டெக்ஸ்ட் வெளில போகுது இல்லையா? இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா கைட்லைன்ஸோட பேப்பர் கட் ஆகிடும். அப்போ கட் ஆகும் போதும் டெக்ஸ்ட் மேட்டரும் கட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 14, 16 கூட போதும். ஓகேங்களா? ஸோ அது வச்சுக்க. ஸோ நிறைய எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ அது அப்படியே டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கோங்க, கலர் பிளாக் கொடுத்துக்கோங்க இப்போதைக்கு. சரி, ஐடிஐ கொடுத்தாச்சு. ஐடிஐயில் என்ன ட்ரேட் நமக்கு கொடுக்கணும்ல, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டரில். ஸோ அதை கொடுப்போம். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர். ஓகே, ஆப்ரேட்டர். ஓகே, இந்த ஃபாண்ட் சைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புக்கோட டாப்பில் இங்கே வச்சாச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எந்த பேட்ச் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. எவ்ரி இயர் இந்த மாதிரி பவர் பேஜ் ஸ்டடி பண்ணுறாங்க. எந்த பேட்சோட புக்கு எப்படி பார்க்குறது? ஸோ அதுக்காக என்ன பண்ணனா கீழே 2019, 20, 2020. ஸோ இந்த பேட்சோடது இதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கலாம். ஃபாண்ட் சைஸும் இதில் பாதி கொடுத்தா போதும். ஓகேங்களா? கீழே. ஸோ இதுக்கும் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. சென்டர் அலைன்மெண்ட் 22 ஃபாண்ட் சைஸ் அந்த ரெட் கலர் கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஹைலைன்ஸ் இருக்கு இல்லையா, சுற்றி ஸ்பேஸ் கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா? ஸோ மேலே ஒட்டி வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸே கூடாது, தாராளமாக வைங்க. ஓகேங்களா? அது பண்ணிக்கலாம். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் இந்த ஃப்ரண்ட் பேஜில்?
இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இல்லையா? இது செமஸ்டர் பேட்டர்னா இல்லை ஆனுவல் பேட்டர்னா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துடலாம். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட்டு காப்பி எடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு ஆனுவல் பேட்டர்ன் இந்த பேட்ச் இல்லையா? ஸோ ஆனுவல் பேட்டர்ன் இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தரதுக்கு என்ன பண்ணால் ஒரு இது கிரே கலர் கொடுத்தா நல்ல ஆனுவல் பேட்டர்ன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதுக்கு ஒரு கலர் தரலாம். ஸோ நம்ம பண்ணுறதான் இல்லை. ஓகே ஸோ எங்கள் சர்ச் ஆனுவல் பேட்டர்ன். ஸோ கைட்லைன்ஸ்க்கு முடிச்சாச்சு. இதில் முக்கியமான சாஃப்ட்வேர்ஸோட லோகோஸ் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சில ஃபோட்டோஷாப்போட லோகோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இம்போர்ட்டில் போயிட்டு லோகோஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஓரல்ரா, இன்டிசைன் அண்ட் ஃபோட்டோஷாப் 3 லோகோஸையும் இங்கே வச்சுருக்கோம். ஸோ சின்னதாக்கிங்க. சின்னதாக. ஸோ நம்ம ஐடியில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம், இதில் என்னென்ன சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேர்ஸ் நேமும் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் மட்டும். ஸோ எல்லா லோகோவையும் சின்னதாக்கிங்க. ஒரே சைஸில் வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கைட்லைன்ஸ் டாப் பாட்டம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கோரல்ட்ரா எங்கே இருக்குது? கோரல்ட்ராவில் அன்வான்ட் இமேஜ் ஏரியா இருக்குது. ஸோ அதனால் க்ராப் பண்ணி அந்த லோகோ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்கள் இமேஜ் மட்டும் க்ராப் பண்ணிட்டு சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சின்னா எக்ஸாக்டாக சைஸ் கம்மியாகும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட் மேட்டரில் நம்ம அடிக்கலாம். அடோப் ஃபோட்டோஷாப் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் 14 கொடுங்க. ஓகேவா? போல்டு. ஸோ கீழே ஃபோட்டோஷாப்க்கு சென்டரா அடுத்த ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இதுக்கு கோரல்ட்ரா டபுள் லைன் இருக்கனால நானும் டபுள் லைன்லேயே கொடுக்குறேன். ஒரே வேர்டு அடிக்கலாம் கோரல்ட்ரா, இருந்தாலும் நமக்கு டபுள் லைன் அடோப் ஃபோட்டோஷாப் டபுள் லைன் வருது இல்லையா? நான் இதுவும் டபுள் லைனில் போட்டுக்கிறேன். ஸோ அடோப் ஃபோட்டோஷாப்பை காப்பி எடுத்து இன்னொரு காப்பி அடோப் இன்டிசைனுக்காக வைக்கிறேன். அடோப் இன்டிசைன். ஓகேங்களா? ஸோ 3 டெக்ஸ்டையும் காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி அரேஞ்ச் அலைன்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா? அதில் அலைன்மெண்ட்டில் போயிட்டு டாப் அலைன் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டாப் லைன் ஆயிடும். ஈக்குவல் ஸ்பேஸ் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பேஜ் நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்பைன் ரெடி பண்ணலாமா? ஸ்பைனுக்கு சப் என்ன பண்ணுங்கள், ஒரு பாக்ஸ் போடுங்க. ஸோ கீழே வரைக்கும் நல்லா ஜூம் பண்ணி கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடும். இந்த கைட்லைன்ஸ்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு கலர் என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு
கிரே கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா, நல்லாயிருக்கும் பார்க்க. கிரே கலர் பார்க்க எப்போவுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கிரே கலர் பாக்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, டாப் வரைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதை ஒரே லைனாக ஆகிக்கோங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஒரே வேர்டு. ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 15 வச்சுருக்கிறேன். இதை ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஏரியா இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு ஒரு எல்லோ கலர் பேக்கில் போயிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டரில் பேக் டு த பேஜ் கொடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃப்ரண்டில் வந்துடும். ஸோ இந்த கலர் சென்டராக வச்சுக்கேன். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஒட்டி இல்லாமல் டெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸியஸாக இருக்க மாதிரி, ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவே விடுங்க, அப்போ அந்த பேஜ் ஃபுல்லாகும். ஸோ பாட்டமில் இங்கே ஆரம்பிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், எந்த பேட்சோட புக்கு. ஸோ அது முக்கியம் இல்லையா, 2019-2020. ஸோ இந்த பேட்ச். ஸோ அதுக்கு மேலே போடுங்க. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். அதில் உங்கள் புக்கு தூக்கி இல்லை லைப்ரரியில் வைக்கிறாங்கன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டரோட புத்தகம் இயர் 2019-20 பேட்ச் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஒரு பாக்ஸ் போட்டு ரெட் கலரில் டெக்கரேஷன், இதுவே காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டு சின்ன ஒரு பாக்ஸ், அதுக்கு ஒரு க்ரீன் தரலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன்ஸ் தான். ஓகேங்களா, இது உங்களுடைய கற்பனை இருந்தால் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த மாதிரி மேலே கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதே மாதிரி பாட்டமில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பேக் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ பேக் பேஜுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் போட்டுருக்கேங்க. அதுக்கு ஒரு கலர் இப்போ அப்ளை பண்ணுங்க. என்ன கலர் பண்ணால், ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணமோ அது ரிலேட்டடாகவே எல்லா பக்கமும் வந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரே கலர் எனக்கு பிடிச்ச கலர்னால பேக் சைடும் அதே கலர் தரேன். ஆனால் ஃபுல்லாக கிரே கலர் இருக்காது, சம் டிசைன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஒரு முக்கால் வாசிக்கு கிரே கலர் யூஸ் பண்ணுறேன். இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் ஹாஃப்க்கு செகண்ட் குவார்ட்டருக்கு வேறு கலர், இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ப்ளூ கலர் மேலே யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எம்டி பேஜை விடாமல் வேறு ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜ் என்ன நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். டிடிபி ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி 2 இமேஜ் ஷேர் இருக்குது. அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் தூக்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா, வச்சுக்கலாம். கீழே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த நம்ம ஸ்டடி பண்ண இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணி ஒரு தியரி நோட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருக்கட்டும். ஓகேங்களா, டிஜிட்டல் பிரிண்டிங். Digital printing refers to a method of printing from digital based image. So ஓகேங்களா, ஸோ அதுக்குரிய ஒரு டாபிக், ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஸோ பாட்டமில் என்ன பண்ணலாம், ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் போடும். எல்லோ கலர் பாக்ஸ் அவுட்லைன் வேண்டாம். ஸோ இதில் உங்களுடைய நேம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ, யார் டிசைன் பண்ணாங்களோ
உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? ஃபோட்டோ போட்டு டிசைன் பை ஜார்ஜ் சஹேராஜ், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்னு இந்த எல்லோ கலர் பாக்ஸில் ஹாத்தர் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பேக் சைட் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவர் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ என்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் ஆன்சருக்குரிய டைம். உங்களுடைய ஸ்க்ரீனில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுக்குரிய சிம்பிள் இருக்கும் இல்லையா? நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சவுண்ட் அன்மியூட் பண்ணுவாங்க, டவுட் கேட்கலாம். சார் சார் ஓகே, கொஸ்டின் செஷன் போயிடலாமா சார்? சரிங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், உங்களை அன்மியூட் பண்ணுறேன். நீங்கள் சார்ட்டாக உங்கள் டவுட்டை கேட்கலாம். உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஸ்லைடு இருந்ததுன்னா போட்டு விடுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா, உங்களை நான் அன்மியூட் பண்ணுறேன். சார்ட்டை வந்து உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். சாரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. சார் சார் ஓகே சார், யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலை. சரி, ஓகேங்க சார். டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரிங்க சார். செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன் சார். ஷூர் சார். ஓகே, ரொம்ப நன்றிம்மா எல்லாருக்கும். தேங்க்யூ.